அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு திருமண ரீதியான பிரச்சனைகளும் பிரிவினைகளும் தோஷத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படிப்பட்டு இருக்கும் அப்படின்றது. திருமண பொருத்தம் பார்த்து பண்ண கூட எத்தனையோ பேர் வாழ்க்கை பிரச்சனையும் பிரிவினையும் திருமணம் தோஷத்தையும் தருகிறது. அப்பொழுது அப்ப இந்த திருமண பொருத்தம் என்பது பொய்யா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. திருமண பொருத்தம் என்பது உண்மை, ஜோதிடம் என்பது உண்மை, அனைத்தும் உண்மைதான். அப்ப இருப்பினும் ஏன் இவ்வாறு தவறுகள் நடக்கிறது அப்படின்னா, என்னதான் நீங்க பொருத்தம் பார்த்து பண்ணியிருந்தாலும் இவர்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை அமர வேண்டும் என்ற விதிப்பயன் இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு நல்ல ஜோதிடத்தில் போய் சென்றால் ஒரு வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை நன்மையாக அமைப்பில் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயம் நன்மையாகத்தான் இருக்கும். உயர்ன்ற விதிப்பயன் என்றால் உயர்ந்துதான் தீர்வீர்கள். அது நீ ஜோசியர்கிட்ட வரணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இந்த திருமண பொருத்தம் பார்த்து பண்ணாலும் ஏன் சார் பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த அடித்தளமா அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு பிரிவினை தான் அப்படின்றது 100% இருந்தாலும் அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை ஒரு நல்ல ஜோதிடர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் இல்லை இந்த கால நேரம் பண்ணாதீங்க, ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லியிருந்தாலும் அதை நம்ம ஏற்க மாட்டோம். இதுதான் அந்த இடத்துல விஷயம். ஒருத்தர் அதை ஊட்டினாலும் உணர்த்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பாலை நம்ம இடம் இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட கிரக அமைப்பு தான் நம்ம ஜாதகத்துல இருக்கும். சரி, இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு பார்ப்போம். எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தாலும் நிச்சயம் முதல் தாரம் பிரிவினை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்கிரீன்ல ஒரு ஜாதகத்தை பாருங்க. இவர் பிறந்திருப்பது கன்னி லக்னம். கன்னி லக்னம் 4 சந்திரன், 6 குரு சுக்கிரன் கேது, 7 புதன், 8 செவ்வாய் சனி சூரியன் மற்றும் 12 ராகு. இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இது அவங்களோட பேரண்ட்ஸ் தான் என்கிட்ட இதுக்கு அதை திருமணம் பண்ணலாமா, ஏன்னா 2-3 ஜோசியர் கொஞ்சம் லேட்டாக பண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இப்போ பண்ணலாமா அப்படின்றது. ஆல்ரெடி ஒரு 2 ஜோசியர் சொல்லியிருக்காங்க, இல்லை பிரச்சனையாக இருக்கும் பார்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோஸ் பார்த்து நம்மகிட்டே வந்திருக்காங்க. சரி பண்ணலாமா சார், இப்படி சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதகத்தில் ஒரு திருமணம் பற்றி பேசுகிறோம். அப்போ திருமணம் அப்படின்றது வாழ்க்கை துணையை குறிப்பது லக்னத்து 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் எப்படி இருக்கிறதுன்றது முக்கியம். 7ஆம் இடத்துக்கு கோயிடம் நல்லா இருக்கக்கூடிய பிளானட் ஆதிபத்தியம் 3ஆம் இடம், அது நல்லா இருக்கணும். இன்னொன்று 11ஆம் இடம், அந்த கிரகம் வலிமை இழந்து இருக்கணும். இது 3 நல்லா இருந்தால் மேக்ஸிமம் திருமண வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த ஜாதக இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகிக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடம்னா எப்படி இருக்கும் பாருங்க. 7ஆம் இடத்துல தனித்த புதன் நிற்கிறார், சுபர்னு சொல்லுவோம். லக்னாதிபதியை 7 நிற்கிறார், லக்னத்தை பால செய்கிறார், லக்னத்துக்கு சிறப்பு. இது மேலோட்டமா சொல்லணும் அப்படின்னா லக்னத்துக்கு தான் அது சிறப்பு. நம்ம பேசுறது வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றது. அப்ப 7ஆம் இடம் எப்படி இருக்குன்றதுதான் பார்ப்போம். 7ஆம் இடம், 7ல் ஒரு கிரகம் நீசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் லக்னாதிபதியா இருக்கட்டும், 10 ஜீவனாதிபதியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவர் தனித்த போதும் சுபரா இருக்கும், அது விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7ல் ஒரு கிரகம் நீசம், இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 7 இருக்கக்கூடிய கிரகம் யார்? அவர் சொன்ன சார் ஒரு லக்னாதிபதி, 10 ஜீவனாதிபதி. அப்கோர்ஸ் அவர் ஒரு கேந்திராதிபதி தோஷத்தை பெறக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த லக்னம் காரண லக்னாதிபதி புதனும் குரு கேந்திராதிபதி தோஷம் பெறக்கூடிய கிரகமா வரும். ஸோ அப்போ லக்னாதிபதி சொன்னாலும் அவர் ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றுட்டார். அப்ப 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நீசம், 7ஆம் பாவத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம். அப்ப 7ஆம் பாவம் முற்றிலும் கெடுகிறது. நம்ம இந்த இடத்துல லக்னாதிபதி சார், லக்னாதிபதி தான் லக்னத்தை பார்க்க லக்னத்துக்கு வலிமை, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம சொல்ல அமைக்கு நீ பேசக்கூடிய கருத்து திருமண ரீதியான அமைப்பு சிறப்பினை கொடுக்குமான்னு நிச்சயமா கொடுக்காது. ஒரு இடத்துல பிளஸ் அது எப்படி அது மைனஸா மாறுதுன்னு பாருங்க. அப்ப கேந்திராதிபதி தோஷம் பெற்று ஒரு கிரக நீசத்தாரி 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருப்பது 7ஆம் பாவகம் கெடுகிறது. ஃபர்ஸ்ட் அப்போ 50% 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. மிச்சம் இருக்க 50% 7ஆம் அதிபதி நிலை என்னன்னு பார்க்கணும். 7ஆம் அதிபதி நிலை என்ன? 7ஆம் அதிபதி குரு லக்னத்துக்கு 6ல. இது சிறப்பா அப்படின்னா நிச்சயமா சிறப்பு. ஏன், என்ன காரணம்? இந்த லக்னத்துக்கு பாரதாதிபதி அவரும் ஒரு கேந்திராதிபதி தோஷத்தை பெற்றதும் அபயோகாதிபதி சொல்லக்கூடிய கன்னி லக்னத்துக்கு அந்த குரு கெட்டது சிறப்பு, 6 கெட்டது சிறப்பு. எனக்கு ஒரு 3, 6, 8 பாண்டில் இருந்தால் சிறப்பினை கொடுக்கும். ஏன்னா கெட்டவரும் கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. இது நல்ல ஒரு அமைப்பு தான். ஆனா அந்த கெட்டதுன்றது சிறப்பு. அந்த இடத்துல கூடப்பட்ட கிரகம் யார்? கேது, இன்னொன்று சுக்கிரன். அந்த சுக்கிரன் கொண்டது தவறு. லக்னத்துக்கு தன பாக்கியாதிபதி, அவர் லக்னத்துக்கு தன பாக்கியாதிபதி இருந்தாலும் குரு சுக்கிரன் கூடுவது சிறப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இது காலபுருஷ அடிப்படையில சஷ்டாஷ்ட கிரகம் சொல்லுவோம்.
அதாவது குரு சுக்கிரன் சஷ்டாஷ்ட கிரகங்கள், அதாவது காலபுருஷ அடிப்படையில் ரிஷபத்துக்கு அது குருவின் வீடு 8ஆகும், தனுசுக்கு ரிஷபம் 6ஆகும் வரும். அதே போல் மீனத்துக்கு அந்த சுக்கிரன் வீடு துலாம் 8ஆகும், துலாத்துக்கு மீனம் 6ஆம் வீடா வரும். ஸோ சஷ்டாஷ்ட கிரகங்கள். அப்போ அந்த 2 கிரகம் மிங்கிள் ஆகும் போது அவயோக தன்மையை தான் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல குரு கெட்டு இருந்தும் எந்த புண்ணியமும் இல்லை, அது மீண்டும் கெட்ட கிரகம் கெட்டு விட்டது, அது மீண்டும் உயிர் தருவது போல் அமைந்து விட்டது அந்த சுக்கிரன் தொடர்பு. அப்போ அந்த குரு சுக்கிரன் தொடர்புன்றது இந்த இடத்துல சிறப்பினை கொடுத்தது. குரு சுக்கிரன் கூடியிருப்பது 7ஆம் அதிபதி வலிமை இழந்திருக்கிறார், இதனால் தான் பிரச்சனைன்னு சொல்ல வரல. பட் 7ஆம் அதிபதி வலிமை இழந்து விட்டார். 7ஆம் பாகம் நன்றாக இருக்க, 7ஆம் பாகம் முழுமையாக கெட்டுவிட்டது. 7இல் ஒரு கிரகம் நீசத்தாரையில் வந்து அது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று அது 7ஆம் பாகம் கெட்டுவிட்டது. 7ஆம் அதிபதியும் இந்த இடத்தில் வலிமையாக இல்லை. 7ஆம் அதிபதி வீடு கொடுத்த அதிபதி சனி, சனியும் நீசத்தாரையில் இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் சிறப்பாக இல்லை, 7ஆம் பாகம் முழுமையாக கெட்டுவிட்டது. இவருக்கு முதல் திருமணம் சிறப்பினை கொடுக்கிறது. சரி, இது இன்னொரு விஷயம், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும். 2 சொல்லிட்டோம். இன்னொன்று வந்து 11ஆம் மேக்சிமம் 11ஆம் இடம் இந்த இடத்துல நம்ம அடிக்கடி பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா 11ஆம் இடம் அப்படின்றது இளையத்தாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு ஜாதக 7 விட 11 வலிமையை இருந்தாலும் அவர்களுக்கு முதல் தாரம் பிரிவினையாகி 2வது திருமணம் நடக்கும். மேலோட்டமா நிறைய பேர் ஜாதகத்துல 7ன்றது ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியும், 11 சில பேர் சொல்லுவாங்க இல்ல சார் ஸ்ட்ராங்கே இல்லை, ஆனா வலிமையா தான் இருக்கும். இந்த ஜாதி எப்படி சார் வலிமையா இருக்கு? 11 கூடிய குருவின் வீட்டுல 4ஆம் இடத்துல நிற்கிறார். அவர் எந்த வீட்டுல இருக்காருன்றதை விட அவர் எந்த பாகத்துல இருக்காருன்றது தான் கணக்கு. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ஒரு திக்பலமா இருக்கார், அதெல்லாம் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வலிமை குறைந்து 11 கூடிய அதிபதி 4இல் அமர்த்தால் எந்த லக்கணமான சொல்லலாம், இந்த லக்கணத்துக்கு சொல்லி இனி லக்கணம் 12 லக்கணத்துக்கு 11 கூடிய அதிபதி 4இல் அமர்ந்து 7ஆம் அதிபதி வலிமை குறைந்ததால் இவர் நிச்சயம் 2 தாரம் அமையும். என்ன கான்செப்ட் அப்படின்னா 11ஆம் என்பது இளைய தாரம், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தான். இளையத்தாரத்தின் மூலமாக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது விதிப்பை. சரிங்களா? சோ அப்ப இளையத்தாரம் மூலம் சுகத்தை அனுபவிக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம 2வது லைஃப்னு ஒன்று கேரண்டியா வரும் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. அப்ப முதல் தாரத்தின் நிலை என்ன? முதல் தாரம் ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருந்துட்டா அது சமாளிக்கும். ஆனா இந்த இடத்துல முதல் தாரம் சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங் இல்லை. 7ஆம் பாகம் கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதி மிக வலிமையா இருக்காரு, அப்படி எடுக்க முடியாது. ஸோ அப்போ நிச்சயமா 2 லைஃப்ன்றது தெளிவா இருக்கும். இதுக்கான ஏதாவது பரிகாரம் அப்படின்னா இதுக்கு காலம் தான் பரிகாரம். ஒண்ணு திருமணத்தை ஒரு 30-32 வயது கடந்த பிறகு திருமணம் செய்யும். அப்ப நீங்க கேட்கலாம் சார் 32 வயசு 30-32 வயசு திருமணம் பண்ண விட்டு அந்த கிரகங்கள் வந்து வேலை செய்யாதான்? கிரகங்கள் எல்லா நேரமும் வேலை செஞ்சுட்டு தான் சார் இருக்கும். நிறைய பேர் 40 வயசு மேல ஜாதகம் பார்க்க வேணாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கிரகங்கள் பிறக்கிலிருந்து அந்திம காலம் வரை கிரகங்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். நான் ஏன் 30-32 வயசுனா அது பருவநிலை மாறும். ஒரு திருமண வயது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெண்ணுக்கு 24-25 வயசு, இப்போ 26-27 கூட நிறைய பேர் பண்றாங்க. பட் இருந்தாலும் 25 வயசுக்குள்ள திருமணம் பண்ணணும் அப்படின்றது பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பாங்க. இதே ஒரு பையனை 28 வயசுக்குள்ள திருமணம் பண்ணணுன்றது அது அவங்களோட எதிர்பார்ப்பாங்க. அப்ப 25 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பொண்ணு ஒரு 32 வயசுக்கு அது பருவநிலை மாறும். அப்ப நிறைய பேர் கேட்பாங்க என்ன இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அந்த பருவநிலை மாற்றமே அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும், தோஷத்தின் வலிமை குறையும், அந்த தோஷத்தின் தாக்கம் குறையும். தோஷம் தான். ஒரு தோஷம் எல்லா நேரமும் தோஷமா வேலை செய்யாது. அதே மாதிரி யோகம் எல்லா நேரமும் யோகமா வேலை செய்யாது. அதுக்கான கால நேரம் வரும்பொழுதுதான் வேலை செய்யும். ஸோ அந்த தோஷத்தின் வலிமை தாக்கத்தை குறைக்கக்கூடும் அந்த கால நேரம். ஸோ என்னை பொறுத்தவரை பரிகாரம் என்பது காலம்தான் பரிகாரம். நம்ம எந்த கோயிலுக்கு வேணா போகலாம், அதெல்லாம் தவறு இல்லை. இந்த சாமியை தான் கும்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட குலதெய்வம், அடுத்தது உங்களோட இஷ்ட தெய்வம். எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம் சார். இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படிங்க, எந்த தெய்வத்தை வேணா கும்பிடலாம். அது மன நிம்மதியும் மன தைரியத்தையும் ஒரு மன தெளிவையும் கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம மன குமுறல் மன கஷ்டத்துல இருக்கனால மன வேதனை அடையும். நம்ம நிச்சயமா கோயிலுக்கு போறது சாமி மன வேதனையை சரி செய்யும், மன அமைதியை கொடுக்கும். அதுவே மிகப்பெரிய புண்ணியம் தான். ஸோ அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ என்னதான் சொல்றது, ஒன்று காலம் தாழ்ந்து திருமணம் செய்யும், இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைஃப் கடந்து பிரிவினையாகி 2வது கால திருமணம் தான் இவருக்கு நடக்கும். ஏன்னா இளையத்தார் தேர்ந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்க செகண்ட் லைஃப் இஸ் பெட்டர் லைஃப் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 7ஆம் தேதி வலிமை குறைந்து 11 குறைந்து 4 நிற்கிறாங்கன்னா மேக்ஸிமம் எந்த லக்கணமா இருந்தாலும் அவங்க 2 லைஃப் அப்படின்றது தெளிவா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிதான் விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு 7ஆம் இடம் யார், 7ஆம் அதிபதி யார், அவர் யாருடன் கூடிய லக்கணத்திற்கு எல்லாமே சுபதரமா தான் வரும். லக்கணத்துக்கு லக்கணாதிபதி 7 இருக்கார். லக்கணத்துக்கு தனபாக்கியாதிபதி சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியுடன் தொடர்பு இருக்கார். இதுல ஒரே ஒரு மைனஸ் மேலோட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா சனி சூரியன் கும்பிடுது அப்படின்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகாது. அது பொதுவான விதி.
பொதுவா தனி சூரியன் கூடி இருந்தாலும் இல்ல சூரியன் ராகு கேதுவோட மிக நெருங்கிய நிலையில இருந்தாலும் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இல்ல அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாது அப்படின்றது பொதுவான விதி மட்டும்தான். சரிங்களா? மற்றபடி இந்த ஜாதகத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு கிரக அமைப்பாக தான் இருக்கு. இவங்க நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இந்த ஜாதிக்கு திருமண ரீதியா பார்க்கணும் அப்படின்னா திருமண ரீதியா பார்க்கும்போது பிரச்சனைக்குள்ள அமைப்பு தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ பொருத்தம் பார்த்து பண்ணாலும் கூட இவருக்கு சரியான வயதில் திருமணம் செய்தால் நிச்சயம் பிரச்சனை தான் வரக்கூடும் என்பது இந்த ஜாதகத்தின் நிலை. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஜாதகம் 7ஆம் பாவத்தில் என்ன கிரகம் நிற்குது, அது லக்னத்துக்கு யார் அப்படின்றது 7ஆம் பாவத்தில் அது யார், அந்த 7ஆம் பாவத்தை நல்லவரா கெட்டவரா, அந்த கிரகத்தின் வலிமை என்ன, அதுக்கு கோயடா சொல்லுங்க 3ஆம் அதிபதி நிலை என்ன, 11ஆம் இடம் இளையக்காரத்தின் வலிமை குறைந்து இருக்கிறதா இல்ல வலுத்து இருக்கிறதா, இதெல்லாம் வைத்துதான் அவர்களுக்கு ஒருவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பளிக்குமா சிறப்பளிக்காதா என்பது சொல்லக்கூடியது. சரியா? நாம் அடுத்த வேறொரு கருப்பம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.